இன்றைக்கி வள்ளியம்மா சமையலில் நாங்கள் பார்க்க இருக்கிறது பிஸ்கெட் அல்வா. பிஸ்கெட் அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: 300 கிராம் ஸ்வீட் பிஸ்கெட், நெய் தேவையான அளவு, வெனிலா எசன்ஸ், சீனி தேவையான அளவு, பால், காஜு. முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் நெய் விட்டு இந்த கஜுவை வறுத்தெடுப்போம். எந்த இனிப்பு பிஸ்கெட்டும் நீங்கள் சேர்க்கலாம். இந்த பிஸ்கெட்டோ இங்கே இருக்கிற எதெண்டாலும் இனிப்பு பிஸ்கெட் சேர்த்தா சரி. அதில் இந்த கஜுவை பொரிச்சிட்டு வாங்க. இது பாருங்கள், இந்த கஜுவை நல்ல ப்ரௌன் கலராக பொரிச்சு எடுத்துட்டேன். இது ஒரு ஒன்றில் எடுத்து வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பிஸ்கெட் வந்து நீங்கள் எந்த பிஸ்கெட் வேணாலும் இப்படி இனிப்பு பிஸ்கெட் எடுத்தால் சரி. இந்த பிஸ்கெட்டை மூழ்கிற மாதிரி பால் விடணும். சும்மா அது இப்போ நீங்கள் எத்தனை இப்போ 500 கிராம் பிஸ்கெட் போட்டால் அதுக்கு மேலே பால் விட்டால் சரி. இப்போ 1 லிட்டர் பாலுக்கிட்ட இப்போ இதை நான் விடைக்க பாருங்கோ. இதை மூடுற மாதிரி பால் விடணும். இது கொஞ்சம் ஊறி அப்புறம் இதை ஃபுல்லாக கரைக்கணும். அப்போ இதை இப்போ ஊற விட்டு விடுறேன், அப்புறம் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த பால் விட்டோடனே இந்த பிஸ்கெட் எப்படி ஆகுதுண்டு. அப்போ எல்லா பிஸ்கெட்டும் இதுக்குள்ள சேர்த்து கரையுங்க. நல்லா ஒரு கட்டி இல்லாமல் கரைக்கணும். எந்த பிஸ்கெட்லையும் செய்யலாம், இனிப்பு பிஸ்கெட் மட்டும் போட்டால் சரி. இதுக்கு நீங்கள் இனிப்பு தேவையான அளவு இதை பார்த்து, இப்போ பிஸ்கெட்டும் இனிப்பு தான், ஆனால் பாலோட செய்கிறதுக்கு சிலவில் கொஞ்சம் குறைஞ்சிடும். ஒரு கப் சீனி போட்டால் காணுமென்னு நினைக்கிறேன். நான் எதுக்கும் இதை உங்களை கிண்டி காட்டிக்கிட்டு அப்புறம் செய்கிறேன். இப்போ இதை நல்ல கட்டி இல்லாமல் ஃபுல்லாக கரைக்கணும். முதல் பாருங்கள், இந்த பிஸ்கெட்டோட இதுக்கும் தெரியாமல் ஃபுல்லாக இப்படி கரைச்சாச்சு. இப்போ நீங்கள் சட்டி ஒன்று இப்போ நெய் நான் விட்ட சட்டி இருக்குது தானே, அதுக்குள்ளே இதை இந்த நெய்யும் இருக்குது. நெய் விட்டு தான் கிண்டணும். இப்போ நான் இதுக்குள்ளே இதை விடுறேன். விட்டு அல்வா கிண்டுற மாதிரி அது அந்த பதம் பெரும்பெற கிண்டணும். பாருங்க, இப்படியே செய்து கொண்டு வர இப்படி இறுகி கொண்டு வரும். நீங்கள் இடையில நெய் விட்டு கிண்டணும். இப்போ இதில் கொஞ்சம் நெய் இருந்ததால் அந்த நெய்யோட கிண்டுறேன். இங்கே பாருங்க, நெய் காணாட்டி அப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு கிண்டணும். நல்ல கலர் மாதிரி வடிவாக வரும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு செய்து பாருங்கள். கடைசியாக இப்போ கிண்டி கொஞ்சம் பதம் வரைக்கில் தான் சீனி போடணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் இறுகி கொண்டு வருது. இப்போ இது கொஞ்சம் நெய் விட்டால் நல்லது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் விடுறேன்னு இருக்குது. நெய்யை விட்டுட்டு கிண்டினா சட்டியில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், பாருங்கள், இது கொஞ்சம் இறுகி நல்லா வர இந்த இப்படி பதம் வரையில சீனி போடணும். அப்புறம் சீனி போடுறதுக்கு இலகி பிறகு நல்லா வரும். ஒரு மூடி சீனி போடுறேன். இந்த பிஸ்கெட்டும் இனிப்பு தான், இந்த சீனியை போடுறேன். போட்டு நல்லா கிண்டணும். சீனி செய்கிறதுக்கு ஒரு தண்ணி தன்மை மாதிரி வந்து அப்புறம் திருப்பி இருக்கும். பாருங்க எப்படி இருக்குது. பாருங்கள், இது நல்லா சரியாக வந்துடுது. இப்போ நான் ஒரு கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் விடுறேன். கொஞ்சம் வாசமாக இருக்கும்.
அதோட இந்த கதிவையும் போடுறேன். போட்டுட்டு ஒரு தட்டில் கொட்டுறேன். பாருங்க, கொஞ்சம் ஆற விட்டுட்டு வட்டி காட்டுறேன். சுவையான அல்வா கொஞ்சம் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த அல்வா இப்போ இப்படி வந்திருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் இல்லாட்டி 20 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இப்படி நல்ல பதமாக வரும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிஸ்கெட் நீங்கள் சாக்லேட் பிஸ்கெட்டும் போட்டு செய்யலாம். எதாக இருந்தாலும் இனிப்பான பிஸ்கெட் போட்டு செய்யணும். சாக்லேட் பிஸ்கெட் போட்டு செய்தால் கொஞ்சம் ப்ரௌன் கலர் அல்வாவை இன்னும் ப்ரௌனாக வரும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல டேஸ்டான அல்வாவாக இருக்கும். சுவையான பிஸ்கெட் அல்வா ரெடி.